இந்த அலங்கார பந்தலிலே சிங்கார மேடையிலே பாடும் நாமல் வில்லிசை கலைஞர்களை பாராட்டி சீராட்டி பாராட்டி தெரியுமா என்ன இந்த இட்டுமொழியில வந்திருக்கோம்னு சொன்னாலே அப்படியே சொன்னோம்னா நம்ம சொந்த ஊர் மாதிரி ஆமா நம்ம பிள்ளை அப்படியே காய்ப்பால் கத்திக்கிட்டு இருக்கேன் சரி கொஞ்சம் போய் நம்ம பொன்னாடையை போட்டு ஒரு மாலையை போட்டு வரும்னு சொல்லி எங்க மாமா வந்துட்டு போறாரு. சரி பூமாலையை பொன்மாலையாகவும் பூமாலை பொன்மாலையாகவும் மலர் மாலை மாணிக்க மாலையாகவும் எங்கப்பா மாணிக்க மாலையாகவும் நம்ம 6 பேருக்கும் மாலை அணிவித்து மாலைன்னு சொல்லிட்டியா சரி என்னென்ன கலர்லாம் பூ இருக்கு பாத்தீங்களா மஞ்சள் பூல ஒண்ணு வெள்ளை கலர் பூ ரோஸ் பூ பத்தாத வரைக்கும் கொத்தமல்லியும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. கொத்தமல்லி கவுரி வச்சுக்கலாம் சேவல் பூ தான் சரி சேவல் பூ சரி இப்படி பூமாலை கட்டி காமி சுடம்படி குஷ்பு எல்லாத்தையும் சேர்ந்து போடுங்க பூமாலையை பொன்மாலையாகவும் மலர் மாலையை மாணிக்க மாலையாகவும் பொன்னாடையை அணிவித்து இட்ட மொழிமா நன்னர்களே நாடார் சமுதாயத்திற்கு இந்த ஊர் சார்பாக பரிசீலித்த காரணத்தால் இந்த ஊர் மக்கள் எல்லாம் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படியம்மா வாழ வேண்டும்? மாடனோட திருவையாளே திருவையாளே வாழையடி வாழையாக என் ஐயாவக்கப்பட்ட மூர்த்திமான சுவாமியுடைய அருளை பெற்று அன்றும் வாழ்க என்றென்றைக்கும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு 16 செல்வத்தையும் பெற்று இதே போல என்றும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். அதற்கு அடுத்தபடியாகவே என்ன சரி அப்படி பார்வதி வளர்த்து வரக்கூடிய நாளையில